இதுதான் பிரண்டை கொடி வகையை சார்ந்தது. இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இது செய்கிறதுக்கு முன்னாடி கையில் எண்ணெய் தடவிக்கோங்க, இல்லைன்னா கை நமிக்கும். அப்படி இல்லைன்னா கையில் க்ளவுஸ் போட்டுக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு மெத்தடில் நீங்கள் இதை க்ளீன் பண்ணுங்கள். இது இளம் பிஞ்சாக எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லது. இது அந்த உரிச்சு க்ளீன் பண்ணது இப்படி தான் இருக்கும். பார்த்துக்கோங்க. தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம். 3 வரமிளகாய், 2 ஸ்பூனு தனியா, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 நெல்லிக்காய் சைஸு புளி, 1 கைப்பிடி உளுந்து சேர்த்துக்கலாம். இந்த துவையலுக்கு உளுந்து தான் மெயினானது. இடுப்பு வலி, எலும்புங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. கால் வலி, கை வலி, முட்டி வலி எல்லாத்துக்குமே இந்த மாதிரி துவையல் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அந்த வலியெல்லாம் காணாமல் போயிடும். சூப்பராக இருக்கும், உடம்பு நல்லா ஆக்டிவாக இருக்கும். பிரண்டை துவையல் அரைக்க போகிறோம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில் போட்டிருக்கோம். அரைச்ச பின்னாடி காட்டுறேன். பிரண்டை துவையல் அரைச்சாச்சு. வாங்க இப்போ தாளிச்சிடலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச பின்னாடி கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச பிரண்டை துவையலை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்ல கிளறி விட்டுக்கலாம். ஃபுல்லாக வதக்கி விட்டுக்கலாம்.